நோவாவின் சரித்திரத்தை சுருக்கமாக தெளிவாக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி ஆராய்ந்து வருகிறோம். Praise the Lord. நேரடியாக தொடர்ச்சியாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 8:1 ஆரம்பமாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 8:1. தேவன் நோவாவை நோக்கி ம் 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 போதும். தேவன் நினைத்தருளினார். பேழைக்குள்ளிருந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளினார். அல்லேலூயா. Praise the Lord. தேவன் நினைத்தருளினார். அதுதான் விடுதலைக்கான சோர்ஸ் அண்ட் பிளஸிங். Praise the Lord. விடுதலைக்கான சோர்ஸ், பிளஸிங்கான சோர்ஸ் கர்த்தர் நம்மை நினைத்தருளினார். அல்லேலூயா. சங்கீதம் 115 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்தருளினார். அல்லேலூயா. நினைத்தருளினார் என்பது சாதாரண விஷயமா நிறைய பேர் இத கன்கார்டன்ஸா ஒட்டுவாக்கிய பிரசங்கமா கொண்டு போவாங்க. ஆனால் தேவன் நினைத்தருளினார் என்பது அல்லேலூயா மனுஷனுடைய பிளஸிங்கான ஒரே சோர்ஸ். Praise the Lord. கர்த்தர் நம்மை நினைத்தருளினார் என்றாலே அதற்குள்ளே பிளஸிங் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. Praise the Lord. இப்போ ஆதியாகமம் 7:6 நாம் வாசிப்போம். பூமியின் மேல் உண்டான போது ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டாகும் பொழுது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயம் பூமியில் உண்டாகும் போது நோவா 600 வயது உடையவனாய் இருந்தான். 600 years. Praise the Lord. 600 என்பது மனிதன் மனித குறைவு. 6ஆம் நாள் தேவனுடைய சிருஷ்டிப்பில் மனிதன் உருவாக்கப்பட்டான். தேவ சாயலில் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் விழுந்தான். 6 என்பது மாம்சீக மனுஷிக பலவீனத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. 600வது வருஷம் என்று அங்கே குறிப்பிடுகிறது. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 8:13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 601வது வருஷத்தில் வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. கவனிக்கணும். 7:6 ஆரம்பம். ஒரே நிகழ்வின் 2 பகுதிகள். 600வது ஆகும் அந்த வருஷத்தில் வெள்ளம் ஆரம்பமானது. நியாய தீர்ப்பு ஆரம்பமானது. தேவனுடைய உக்கிரம் ஆரம்பமானது. தேவனுடைய கோபம் துவங்கப்பட்டது. நோவாவினுடைய 600வது வயதாகும் வருஷம். அதனாலதான் சொன்னேன், 600 என்பதெல்லாம் மனுஷிக பலவீனத்தையும் மாம்ச பலவீனத்தையும் குறிக்கிறது. மனிதன் வீழ்பவன், வீழக்கூடியவன், தளரக்கூடியவன், சரியக்கூடியவன், பாவத்திற்கு உள்ளாக கூடியவன். இப்படி எல்லாம் 6ஐ நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். வேதாகமத்தில் ஆவிக்குரிய எண்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. இப்போ 8:13 601வது வயசு ஆரம்பமாகும் வருஷத்தில் ஜலம் வடிந்தது. அல்லேலூயா. அதாவது 6 முடிச்சவன் 7வது தொடங்குறான்.
6 முடிச்சு 7வது தொடங்கும் பொழுது நீர் வற்றி பூமி காய்ந்து போனது. அதனால புதிய பூமி உண்டாகல, மாறாக பழைய பாவ பூமி, பிசாசு ஜனங்களை கெடுத்த பூமி, பிசாசனுடைய ஆளுகைக்கு உண்டாயிருந்த பூமி, பாவத்தினால் கரைபட்ட சாபமான பூமி இப்பொழுது ஜலப்பிரளயத்தினால் நியாய தீர்ப்பினால் சுத்திகரிக்கப்படுகிறது. அது நோவாவுக்கு 601வது வயசு. அதாவது 600 முடிந்து 601க்கு 7ஆம் ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ 100 சரியா நம்ம யோசிப்போம்னா, நோவா பேழைக்குள்ளே இருந்த நாட்களின் அளவு 360க்கு மேல. அல்லேலூயா. ஏறக்குறைய ஒரு வருஷம், 360 அல்லது 370. இந்த நாட்களில் எல்லாம் நோவா இதிலே இருந்தான், பேழைக்குள்ளே இருந்தான். 8:1 நம்ம வாசிச்சோம். கர்த்தர் நோவாவையும் எல்லா காட்டு நாட்டு மிருகங்களையும் தேவன் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அதாவது ஒரே சம்பவத்தினுடைய 2 நிகழ்வுகள், ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு. பிரைஸ் தி லார்ட். ஒரு புதுப்பித்தல், ஒரு கிருபை 8:13 பார்க்கிறோம். அது ஒரு புதுப்பித்தல், அது ஒரு கிருபை. ஆமென். மறுபிறப்புக்கு அடையாளமான சம்பவம். அல்லேலூயா. மகிமையின் புது வாழ்வுக்கான ஒரு நிகழ்வின் ஆரம்ப அறிகுறி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இதுக்கு 2க்கும் இடையில 7:6க்கும் 8:13க்கும் இடையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நாம் கவனிப்போம். நோவாவையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பேழைக்குள் இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைத்தருளினார். ஆமென். பூமி காய்ந்தது, நியாய தீர்ப்பு முடிந்தது. ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய யுகம், ஒரு புதிய பூமி. பாவத்தின் அழுக்கை துடைத்து கழுவி எடுத்து ஜலப்பிரளயம், தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பூமியின் அனுபவம். இந்த அனுபவத்தின் போது நிகழ்ந்த 2 சம்பவங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 12 வரையிலுள்ள வசனங்களை வாசிப்போம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். கவனிக்கணும். நோவா ஒரு காகத்தை வெளியே விட்டான். காரணம் என்ன? காகத்தை ஏன் வெளியே விட்டான்? பூமியிலே தண்ணி வற்றி போயிற்றோ என்று அறிய, ஒரு சிக்னல் அறிய ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு போய் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் இந்த காகம் போக்கும் வரத்துமா இருந்தது. அல்லேலூயா. காகம் போக்கும் வரத்துமா இருந்தது. போகும், வரும், வரும், போகும். காகம். அல்லேலூயா. காகம் எதற்கு அடையாளம்? அசுத்தத்திற்கு அடையாளம், பாவத்திற்கு அடையாளம், அக்கிரமத்திற்கு அடையாளம், அசுத்தத்திற்கு அடையாளம். அழுகிய நிலையில் இல்லை, எல்லாவற்றையும் சாப்பிடும். அது உலக அசுத்தங்களுக்கு அடையாளம், உலக மோகங்களுக்கு அடையாளம், உலக வாழ்க்கைக்கு அடையாளம், உலக வேஷத்திற்கு அடையாளம். காகம். காகம் வெளியே போச்சு. காகத்தை வெளியே விட்டா எதற்கு? என்ன சைன் கொண்டு வரும்? அது போக்கும் வரத்துமா இருந்தது. அல்லேலூயா. போக்கும் வரத்துமா. அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள், போவார்கள், போவார்கள், வருவார்கள். தேவனுடைய ஆலயத்தில் போக்குவரவுகள் இருக்கும், ஆனால் ஜீவிய மாற்றம், வளர்ச்சி,
முன்னேற்றம், ஒரு ஸ்பிரிச்சுவல் growth. ஆலயத்துக்கு வருகிறேன், போகிறேன், வருகிறேன், போக்குவரத்து செய்கிறேன். ஆனால் அடிப்படை மாற்றம் என்ன? தெய்வீக மாற்றம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றம் என்ன? உன் வளர்ச்சி என்ன? உன் விசுவாசம் எங்கே என்று துக்ககரமான கேள்வியை ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். காகங்களை போல் போக்கு வரவு செய்கிற ஒரு கூட்டம், காகத்தின் கூட்டம். இன்னும் கொச்சை மொழியில காக்கா கூட்டம். அல்லேலூயா. பெயருக்கு ஆராதனை, பெயருக்கு ஒரு ஜெபம், பெயருக்கு ஒரு சாட்சி, பெயருக்கு ஒரு வேத வாசிப்பு, அந்தரங்க பரிசுத்த வாழ்க்கைக்கோ அவர்கள் காண்பிக்கிற செயல்களுக்கோ எந்த பொருத்தமும் சம்பந்தமும் கிடையாது. தேவனுக்கு அவர்களுக்குள்ள உறவு அமேன் ஒன்றி போன உறவல்லே, விரிந்து போன உறவாகத்தான் காகத்தின் அனுபவம் தான். பிரசங்கி ஒரு கசப்பான உண்மையை வேதனையோடு சொல்லுகிறான். பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஒரு உண்மையை மிகுந்த கசப்போடு மனவேதனையோடு சொல்லுகிறான். வாசிங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் பிரசங்கி 8:10. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பிரசங்கி சாலமோன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டாங்க, மறக்கப்பட்டாங்க. அடக்கம் பண்ணப்பட்டாங்க, மறக்கப்பட்டு போனாங்க. தேவனாலும் மறக்கப்பட்டாங்க. பராயிடம் முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க யார்? இவர்கள் வாழ்க்கையினுடைய அபியாசம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கு வரவு செய்த துன்மார்க்கர். அப்படி எப்படிங்க? பரிசுத்த ஸ்தலத்திற்கு தேவனுடைய ஆலயத்திற்கு போக்கும் வருத்தமா இருந்தவர் யாராக? இங்கே ஒரு கசப்பான உண்மையை வேதனையோடு சொல்லுகிற சாமுவேலை, ஒரு சாலமோனை பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் மரிச்சாங்களா? அடக்கம் பண்ணப்பட்டாங்களா? மறக்கப்பட்டு போனாங்களா? அவர்கள் ஹிஸ்டரி, அவர்கள் சாப்டர் க்ளோஸ்ட். காலம் போக்கும் வரட்டுமாயிருந்தது. ஏன் காகத்தை விட்டான்? காகம் எதற்கு அடையாளம்? சரீர சுகங்களுக்கு அடையாளம், உலக இன்பங்களுக்கு அடையாளம், மோகத்திற்கு அடையாளம், பண ஆசைக்கு அடையாளம், அசுத்தமான எல்லா கிரியைகளுக்கும் காரணங்களுக்கும் அடையாளம் காகம். உலகத்துக்கு ஒட்டு போகிற வேஷம், உலகத்தோடு ஒன்றிட்ட வாழ்க்கிற வாழ்க்கையின் அனுபவத்துக்கு ஏற்ற நிலையை காகத்தின் மூலமாய் ஞானார்த்தமாய் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். காகம் ஒரு அசுத்தமான அருவருப்பான ஜீவி என்று வேதம் அதை வர்ணிக்கிறது. லேவியர் ஆகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காகம் மாம்ச வாழ்க்கை, உலக ஆசைகள், அசுத்தத்தில் தங்கிவிடும் அசுத்த விரும்பி. ஆனால் போக்குவரவு செய்கிறது. நோவாவின் பேழையிலேதான் ஏறக்குறைய 370 நாட்கள் நோவாவோடு கூட தான் தங்கியிருந்தது. ஆனால் மாற்றமில்லை. There is no change. Attitude, மனோபாவம் மாறவில்லை. அது இயற்கை குணம், மாறாது. அது இயற்கை குணம் மாறாது. ஜென்ம சுபாவம் மாறாது. அது அதனுடைய நேச்சர். தேவன் அவைகளை அப்படித்தான் சிருஷ்டித்தார். அவைகள் மனம் திரும்பாது, மனதை மாற்றிக்கொள்ளாது, பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளாது. அல்லேலூயா. காகம் காகத்தை போல. அல்லேலூயா. எத்தனையோ விசுவாசிகள் இதற்கு அடையாளமாய் வாழ்கிறார்கள்.
அல்லேலூயா. ஒழுங்கு, ஒரு கிரமம் காணப்படும். போக்கும் வரத்துமா இருக்கே தவிர தன் சுபாவ குணத்திலும் தன்னுடைய நிறத்திலோ குணத்திலோ தன்மையிலோ மாறுபட, நிறத்திலும் மாறுபடல, குணத்திலும் மாறுபடல, நிறத்திலும் குணத்திலும் தன்மையிலும் மாறுபடல, போக்கும் வரத்துமா இருந்தது. அததான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஞானிகளுக்கெல்லாம் ஞானி சாலமோன் பிரசங்கியின் புஸ்தகத்தில் கசப்பான ஒரு உண்மையை வேதனையோடு எழுதி வைத்தான், பதிவு செய்தான். துன்மார்க்கர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கும் வரட்டும் செய்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள், மறக்கப்பட்டார்கள், நினைவு கூறப்படாமற் போனார்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதனுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்வோம். லேவியர் 11, 15, 13 படி. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில், பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் அதில ஒன்று கருடன், கழுகு, வல்லூறு, காகம். இவைகள் எல்லாம் அருவருக்கத்தக்கவைகள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இது நான் கசப்பான உண்மை, வேதனையான உண்மை, உண்மையிலும் உண்மை. தேவனுடைய ஜனங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. காகவே இத்தனை நாட்கள் நீ நோவாவின் பேழையில் இருந்தாய். ஏறக்குறைய 370 நாட்கள். 600வது வருஷம் ஜலம் ஆரம்பித்தது, 601வது வருஷம் பூமி காய்ந்து போயிற்று. இத்தனை நாட்களும் ஏறக்குறைய 370 days நீ எங்கே இருந்தாய்? யாரோடு இருந்தாய்? நோவாவோடு இருந்தார். நோவாவின் பேழையோடு இருந்தாய். சுத்தமான மிருகங்களோடு இருந்தாய். வாழ்க்கை மாறினதா? சுபாவம் மாறினதா? நேச்சர் மாறினதா? நோவாவின் சுபாவம் உன்னை பற்றி பிடித்ததா? நோவாவுடைய attitude உனக்குள் பகரப்பட்டதா? அது உனக்குள் சங்கமமானதா? ஆகவே உன் சாட்சி என்ன? நான் போக்கும் வரத்துமாத்தான் இருப்பேன். நிறத்திலோ குணத்திலோ தன்மையிலோ நான் மாறுவது கிடையாது. அல்லேலூயா. இயற்கை குணம் மாறாது, மாறும். இயற்கை குணம் மாறும். பிறப்பால் இயற்கை குணம் மனுஷனுக்கு மட்டும் மாறும், பறவைகளுக்கு மாறாது. அல்லேலூயா. இயற்கையால் ஏற்பட்ட குணம், இயற்கை குணம் மனுஷனுக்கு மட்டும் மாறும், மிருகங்களுக்கு மாறாது. அல்லேலூயா. அதற்கு பேருதான் மறுபிறப்பு. அல்லேலூயா. பரலோகத்திற்கு பிறப்பது, பரலோகத்திலிருந்து பிறப்பது, அதுக்கு பேர் என்ன? born again, மறுபிறப்பு. அல்லேலூயா. காகம் அசுத்தங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 22 21 வாசிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது பட்டியலிடும்படியா வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே வெளியரங்கமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது.
அவை யாவன கவனிக்கிற ஒரு லிஸ்ட். அம்மா மாரு நம்ம வீட்டுல மிளகா மசாலா லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, இது ஒரு லிஸ்ட். காகத்தினுடைய ஒரு லிஸ்ட், காகத்தின் நிறமுடைய ஒரு லிஸ்ட், காகத்தின் குணமுடைய ஒரு லிஸ்ட், காகத்தின் தன்மையுள்ள ஒரு லிஸ்ட் கலாத்தியா சபைக்கு கற்றுக் கொடுக்கிறோம். நிறத்திலோ குணத்திலோ தன்மையிலோ மாற்றமில்லாத மனித வாழ்க்கைக்கு அடையாளமான அம்மன் காகங்களுக்கான ஒரு பட்டியல், காகங்களுக்கே ஆன ஒரு பட்டியல், தேவனால் ஆவியானவரால் சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு லிஸ்ட். இப்ப அதை வரிசைப்படுத்துவோம். விபச்சாரம், வேசித்தனம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், களியாட்டுகளா, வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே ஒரு பட்டியல், ஒரு நீண்ட பட்டியல். அத நீங்க வீட்டுல போய் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வசனத்திலையும் எத்தனை விதமான பிரிவுகளை போக்கும் வரட்டுமாயிருந்தது. நிறத்திலோ தன்மையிலோ குணத்திலோ எந்த மாற்றமும் இல்லாத ஒரு காகம் நோவா விளையவிட்டான், போக்கும் வரட்டுமா இருந்தது. காரணம் என்ன? பூமியின் மேல் ஜலம் வடிந்து கொண்டிருந்தது, முற்றிலும் வடியல. அதற்கு பிணம் தேவை, அழுகிய ஆகாரம் தேவை, அசுத்த உணவு தேவை, அருவருப்பான உணவு தேவை. அப்ப கிடைக்கல. காரணம், ஜலம் பூமியின் மேல் இருந்ததினாலே அதற்கு சரியான ஒரு ஆகாரம், பட்சணம் கிடைக்கவில்லை. போகிறது வருகிறது, வருகிறது போகிறது, எந்த மாற்றமும் இல்லை. இல்லையா தேவச்சனமே, சற்று கொஞ்சம் நம்மை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? ஒருவேளை இவைகள் எல்லாம் கலாத்தியர் 5:21 22 வரையில் உள்ள பட்டியல்களில் நான் இடம் பெற்றிருக்கிறேனா? பகை இல்லை, விரோதம் இருக்கு. பகை இல்லை, ஆனா என்ன இருக்கு? விரோதம் இருக்கு. ஒன்றில்லை, ஒன்றுண்டு, ஒன்றுக்கொன்று வித்தியாசம். விரோதம் இல்லை, ஆனால் பகை இருக்கு அப்படின்னா இரண்டும் ஒன்றுதான். சரி, இந்த பட்டியலை நீங்களே வீடுல போய் வாசித்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு கிடையாது. யாரோட அன்பு கிடையாது? பிதாவினுடைய அன்பு. அது என்ன பிதாவினுடைய அன்பு? அந்த 2:15 வாசம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு கிடையாது. பிதாவின் அன்பு என்ன? மாபெரும் அன்பு. பிரைஸ் தி லார்ட்.
மாபெரும் அன்பு. உலகளாவிய அன்பல்ல, பிரபஞ்சங்களை கடந்த அன்பு. ஆமென். பிதாவின் அன்பு என்றால் குமாரனையே நமக்கு கொடுத்த அன்பு. அல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்துவே சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காக கல்வாரி சிலுவைக்கு இயேசுவை ஒப்பு கொடுத்தான். அந்த அன்பு, இயேசுவை கொடுத்த அன்பு, ஒரே பேரானை கொடுத்த அன்பு, அந்த ஒரே பேரான குமாரன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தான். ஆமென். பிதாவாகிய தேவன் குமாரனை கொடுத்தான். எப்படிப்பட்ட குமாரன்? ஒரே பேரான குமாரன், வேற பேரு கட்டுறதுக்கு கிடையாது. ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரனை நமக்கு எல்லாருக்காக அவரை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு என்ன கொடுத்தார்? நம் ஜீவனையே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த குமாரன் கொடுக்கப்பட்டவரோ, கொடுக்கப்பட்ட குமாரனோ, அவர் என்ன கொடுத்தார்? கல்வாரி சிலுவையிலே நம் ஜீவனையே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் பிதாவினுடைய அன்பு, இதுதான் குமாரனின் அன்பு. அல்லேலூயா. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எத்தனை நாள் பூமியிலே இருந்தார்? எத்தனை நாள்? 40 days after resurrection Jesus lived 40 years. 40 ஆண்டுகள், 40 நாட்கள். அந்த 40 நாட்கள் அவர் என்ன செய்தார்? அந்த 40 நாட்கள் செய்த ஊழியம் தான் மகாமேன்மையான ஊழியம். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதித்து ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும் தெய்வீக ஆழமான பரலோக நித்திய ஆசீர்வாதங்களுக்காக மனுஷனை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் ஜனங்களுக்கு ஞானத்தை உணர்ந்து கொண்டிருந்தார். ஒரு நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 40 days. Praise the Lord. Hallelujah. 40 நாளுக்கு பிறகு இயேசு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லலாம், எழுந்தருளினார் என்றும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 days பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தின்படி 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவரின் வருகை பூமியில் சம்பவித்தது. 120 பேர் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், நிரப்பினார், சபை பிறந்தது. ஆவிக்குரிய சபை பிறந்தது. சர்ச் பார்ன். பிசாசை மேற்கொள்ளும், சாத்தானை மேற்கொள்ளும், சாத்தானை அதிகாரங்களை மேற்கொள்ளும் சபை பிறந்த நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அந்த நாளில் ஆவியானவர் கொடுந்தருளப்பட்டார், ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த ஆவியானவர் என்ன கொடுத்தார்? அந்த ஆவியானவர் என்ன கொடுத்தார்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தார், அந்நிய பாஷையை கொடுத்தார், ஆவியின் கனிகளை கொடுத்தார், ஆவியின் வரங்களை கொடுத்தார், இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம விஷயத்துக்கு வரணும். விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது. காகம், அதனுடைய நேச்சர். பிரைஸ் தி லார்ட். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பிதாவின் அன்பில்லை. The great love, பெரிய அன்பு, ஈடில்லாத அன்பு, இடையில்லாத அன்பு, ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவைக்கு கொடுத்த அந்த அன்பு இல்லாமல் போ. அந்த அன்பு அற்று போச்சுன்னா எந்த அன்பு? பிதாவின் அன்பு. பிதாவின் அன்பு எதை குறிக்கிறது? இயேசுவையே
உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜனங்களை நியாய தீர்ப்பிலிருந்தும் நித்திய அழிவாகிய தண்டனையிலிருந்து மீட்கும்படியான அந்த அன்புக்காகத்தான் குமாரனாகிய கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து கொடுக்கப்பட்டவர் தன் ஜீவனையே கொடுத்தார். ஆனா காகம் அதையெல்லாம் இழக்கும். மீன்ஸ் நேச்சர் ஆஃப் crow. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். 8:8 ஆதியாகமம். பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே கவனிக்கணும். பூமியிலே ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறிய நோவா இரண்டாவது ஒரு பறவையை, அது என்ன? புறா. காகம், புறா என்று இவைகளுக்கெல்லாம் பேரிட்டது யாரு? ஆதாம். பேரிட்டவனும் இப்போ கிடையாது. அல்லேலூயா. ஆனால் பேரிட வைத்தவரோ ஆமென். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி, பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறிய ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். இரண்டாவது ஒரு பறவை, புறா. அல்லேலூயா. நிறத்திலும் தன்மையிலும் குணத்திலும் காகத்துக்கு மாற்றாக அல்ல, காகத்துக்கு மேலாக வித்தியாச சுபாவங்களோடு நோவாவினுடைய மேல் தட்டிலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு பறவை, புறா. எத்தனையோ பறவைகள் இருக்கே. சுத்தம் உள்ளதும் சுத்தம் இல்லாததுமான பறவைகள் பேழைக்குள்ள இருக்கு. பேழைக்குள்ள சுத்தம் உள்ளதும் இருக்கு, சுத்தம் இல்லாததும் இருக்கு. பேழை எதற்கு அடையாளம்? பேழை எதற்கு அடையாளம்? கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு அடையாளம். ஆராதனை கூடத்திற்கு, ஆலயத்திற்கும் அடையாளமாக கொள்ளலாம். அல்லேலூயா. எல்லாமே உட்பட்டவைகள் தான். தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாமே பேழைக்கு உட்பட்டவைகள் தான். நோவாவினிடத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவைகள் தான். புறா வெளியே போச்சு. புறாவை விட்டான், வெளியே போச்சு. புறா என்ன செய்தது? வாசி, கீழவாசி 9ஆம் வசனம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல், பூமியிலே ஜலம் இருந்தபடியால் தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. மீண்டும் பேழையினிடத்தில் அவனிடத்தில் வந்தது. அல்லேலூயா. புறா, உன் சாட்சி என்ன? திரும்பி வந்த நோக்கம் என்ன? ஐயோ, வெளியே என் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லை. எல்லாம் பிணமயம், நாற்றமயம், அசுத்தம். எல்லா இடங்களிலும் பிணங்கள், கூக்குரலில் அவிழ்ந்து போன சரீரங்கள், எல்லாம் வீங்கியும் வெடிச்சும் சிதறையும் கிடக்கிற அழுகி போன பிணங்கள். உள்ளங்கால் வைத்து இடம் இளைப்பாறு. அடுக்கு என்ன செய்யல? இடம் கிடைக்கல. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே,
அல்லேலூயா. உனக்கு இளைப்பாறும் இடம் தேவ சமூகம், தேவ ஆலயம் இல்லாமல் வேற ஒன்றும் இருக்கா. உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் அது திரும்ப எங்க வந்தது? துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போல. அல்லேலூயா. அப்போ புறா தங்காதுங்க. புறா எங்கேயுமே தங்காது. அல்லேலூயா. அது சாயங்காலமான பொழுது நோவாவினிடத்திற்கு திரும்பி வந்தது. புறாவினுடைய சிறந்த பண்பு, அது இரவில் எங்கும் தங்காது. காரணம் என்ன? நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளவர்கள் அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளவர்கள் அல்ல என்பதற்கு அடையாளம் போல் புறா இங்கு ஒரு காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. நாம் பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்திற்குரியவர்கள். பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால் புறா சாயங்காலத்தில் இருட்டுவதற்கு முன்பு, இருளாவதற்கு முன்பு, அல்லேலூயா, சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு இருளை காணாமல் நேரம் எங்க வந்துருச்சு? வேளைக்குள்ளே. அல்லேலூயா. இது உன் வேலை. புறாவே, ஏன் திரும்பி வந்தாய்? உள்ளங்கால் வைத்து தேவ ஜனங்களுக்கு உலகம் ஒரு இளைப்பாறுதலின் இடமாய் இருக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. எல்லாமே தற்காலிக இன்பங்கள் தான். சின்ன சின்ன குட்டி குட்டி இன்பங்கள் தான். கொஞ்ச நேர என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். ஆமென். ஒரு உண்மையான விசுவாசி, கிருபை பெற்ற ஒரு விசுவாசி, உண்மையிலேயே ரட்சிப்பின் அனுபவமுள்ள விசுவாசிக்கு இளைப்பாறும் இடம் தேவனுடைய சன்னதி, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகமே அல்லாமல் வேறு எங்கும் ஒரு உண்மையான விசுவாசிக்கு தேவ ஆலயத்தை தவிர்த்து தாண்டி கடந்து ஒரு சுவாரஸ்யம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஒரு உத்தம விசுவாசி தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறவிட்டால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு இளைப்பை காணவே மாட்டார்கள். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத அசம்பாவித காரணத்தால் ஒரு ஆராதனை கைவிடப்பட்டு போகுமானால் அந்த ஆத்துமா இளைப்படையவே அடையாது. ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்று ஒரு நஷ்ட உணர்வு, ஒரு கஷ்ட உணர்வு, கசப்பான அனுபவத்தின் உணர்வு உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கும். சம்திங் ஐ லாஸ்ட், நான் எதையோ இழந்து விட்டேன். சில நேரங்கள், சில மாதங்கள் தொடரும், சில வருஷங்கள் கூட தொடரலாம். என் வாழ்க்கையிலே ஆராதனையை தவற விட்டேன். ஒரு ஓய்வு நாள் ஆராதனை, ஒரு உயிர்ப்பின் ஆராதனை. அருநாளும் வேலை செய். 7ஆம் நாள் உன் தேவனுக்குரிய நாள். அந்த நாளிலே என்ன பாடுபட்டாலும் அல்லேலூயா, தேவ சமூகத்துக்கு போயிடுவேன். அல்லேலூயா. எத்தனை சாக்குகள், எத்தனை போக்குகள். நான் சொல்லி வருகிற காரியம், புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் நோவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தது. நோவா என்ன செய்யறான்? கையை நீட்டி, அல்லேலூயா. காகத்துக்கு ஒரு பெரிய பொறாமை. நானும் போக்குவரத்துமா தான் இருந்தேன், ஒரு முறையாவது இந்த நோவா கையை நீட்டி என்னை வாங்கி உள்ளே எடுத்துக்கொண்டாரா? பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவரிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி
அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். Hallelujah. கையை நீட்டி, தன் கையை நீட்டி, லேலுயா, கையை நீட்டி அதை பிடித்து தனக்குள்ளே சேர்த்துக் கொண்டான். காகம் இதை பார்த்து இருக்கும். நானும் போக்குவரத்துமா இருந்தேன், ஒரு நாளாவது இந்த நோவா நான் வரும் பொழுது கையை நீட்டி என்னை பிடித்து உள்ளே சேர்த்துக் கொண்டாரா? இல்லையே. புறா, ஓ, கையை நீட்டி எவ்வளவு ஆர்வத்தோடு, எவ்வளவு முகமலர்ச்சியோடு, எவ்வளவு சந்தோஷமா ஆமென் கையை நீட்டி பிடித்து அதை உள்ளே சேர்த்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்துல இருந்து உன்னத பாட்டு வரைக்கும் 22 புஸ்தகங்கள். ஆதியாகமத்திலிருந்து உன்னத பாட்டு வரைக்கும் 22 புஸ்தகங்கள். 22வது புஸ்தகம் தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டிலே ஹைலைட் மணவாட்டி அடையாளமான புறா. அல்லேலூயா. என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் மணவாளியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. மணவாட்டி சபை 1 to 22 வரையிலும் புறா வடிவில் மணவாட்டியை உன்னத பாட்டில், மேலான பாட்டில், பரலோக பாட்டில், பரலோக வர்ணனையில் praise the Lord, மணவாட்டிக்கு அடையாளமாய் புறாவை பார்க்கிறோம். அதிலிருந்து ஒரு 22 எண்ணுங்க. அதிலிருந்து ஒரு 22 எண்ணிங்கன்னா நேரா போய் நிற்பது அப்போஸ்தல நடபடிகளில். அல்லேலூயா. மணவாட்டி சபை பிறந்தது பெந்தேகொஸ்தே நாளில். உன்னதப்பட்ட மணவாட்டியே, ஆமென், அபிஷேகம் பெற்ற மணவாட்டியே, அடுத்து 22 அப்போஸ்தல நடபடிகள். சபை பிறந்தது. சாத்தானை மேற்கொள்ளும் சபை பிறந்தது. மணவாட்டி சபை உருவானது. சர்ச் பர்த்டே. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து 22வது புஸ்தகம் வெளிப்படுத்திய விசேஷம். அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து 22வது பழைய புதிய ஏற்பாட்டின் ஒரே தீர்க்க தரிசன புஸ்தகம் வெளிப்படுத்தல். அதிலே ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் வந்தது. அவன் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் மணவாட்டி பூரண ரூபம் பெற்று மணவாளனுக்குரியவளாய் ஒரு நித்திய விவாகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே மணவாட்டியாய் பிறந்த சபை மணவாட்டியின் திருமண நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல். அல்லேலூயா. இது 3வது 22. ஆதியாகமம் 8:9. அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். தன்னிடமாக பேழையில் சேர்த்துக் கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து பின்பு 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். 3வது அனுபவம். 2வது அனுபவம். அல்லேலூயா. பின்பும் 7 நாள். 7 பூரணம், 7 ஆசீர்வாதம், 7 மகிமை, amen, purity, renewal, grace, perfection.
மீண்டும் 7 நாள் கழித்து புறாவை வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அது கொத்தி கொண்டு வந்து ஒலிவ மரத்தின் இலை அதனுடைய வாயில் இருந்தது. வாயில் இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். அடுத்த முறை போகும்போது புறா ஒரு ஃப்ரெஷ் இல்லை. ஃப்ரெஷ் அப்படின்ற வார்த்தை தமிழ்ல கிடையாது, இங்கிலீஷ்ல இருக்கு. ஒரு ஒலிவ இலையா கிளையாதா? ஒலிவ மரத்தின் இலை. ஒலிவ மரத்தின் இலையே வாயில கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஒலிவு ஃப்ரெஷ், பச்சையான ஒலிவு சமாதானத்துக்கு அடையாளம், நற்செய்திக்கு அடையாளம், சுகத்திற்கு அடையாளம், நல்ல செய்திக்கு அடையாளம், சுவிசேஷத்திற்கு அடையாளம், விடுதலைக்கு அடையாளம். ஆமாம். ஈக்வாலிட்டிக்கு அடையாளம், சரி நிகராசத்திற்கு அடையாளம். ஆமென். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்கு ஏதுவான அடையாளம் ஒலிவ இலை. அது இங்கிலீஷ்ல ஃப்ரெஷ் ஆலிவ் லீவ் அப்படி பச்சையான இலைவானாத ஃப்ரெஷ். ஹல்லேலூயா. இதுபோல ஒரு நாள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாங்க. என் பிதாவினால் உலக தோற்றத்திற்கு முன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசியுங்கள். அல்லேலூயா. அன்று தேவன் நமக்கு கொடுத்த ஒன்றையும் பாழாக்காமல் வீணாக்காமல் அன்று நாம் தேவனிடத்தில் கொண்டு சேர்ப்போம். ஆமென். காகத்தின் அனுபவம், காகத்தின் வாழ்க்கை, அதன் நிறம், குணம், தன்மை. புறாவினுடைய நிறம், குணம், தன்மை ஒரே பேழைதான், ரெண்டும் இருந்தது. ஆமென். இருவேறு பறவைகள், இருவேறு குணங்கள், இருவேறு அனுபவங்கள், இருவேறு பலன்கள். கண்களை மூடுவோம். மீதமுள்ளவற்றை அடுத்த நாளிலே நாம் யோசிப்போம். ஹல்லேலூயா.